அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹிஜாப் பற்றி விளக்கவும். முகத்தை மறைத்து கையில் கிளவுஸ், காலில் சாக்ஸ் அணிவது ஹிஜாபில் சேர்ந்ததா? கருப்பு நிற புர்கா அணிவது தான் ஹிஜாபா? சகோதரி அவர்கள் என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்றால், ஹிஜாப் சம்பந்தமான சட்டத்தை பற்றி கேட்டுள்ளார்கள். பொதுவாக அல்லாஹுடைய மார்க்கம் பெண்களுக்கு பாதுகாப்பான பல தீர்வுகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. பெண்களை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையிலே பல்வேறு போதனைகளை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லியிருந்தாலும் அதில் மிக குறிப்பிடத்தக்க உபதேசமாக பெண்களுடைய ஆடை ஒழுங்குகளை பற்றி, ஆடை முறைகளை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் அழகான முறையிலே தீர்வு வழங்கியுள்ளது. ஏனென்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே பல்வேறு தவறான காரியங்களின் பக்கம், வழிகேடான ஆபாசமான காரியங்கள் எல்லாம் எதிலே ஆரம்பிக்கிறது என்றால், பெண்களுடைய ஆடை குறைவினால்தான் அதிகமான விபச்சாரம் போன்ற, பலாத்காரம் போன்ற பல்வேறு குற்றங்கள் இந்த சமுதாயத்தில் நடைபெறுகிறது என்பதை இன்றைக்கு தெள்ள தெளிவாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். நல்லவனாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கூட தவறான சிந்தனையின் பக்கம் ஒரு ஆணை தள்ளக்கூடிய வகையிலும், எவ்வளவு பெரிய நல்லவனாக இருந்தாலும் அவனை எளிதான முறையில் வீழ்த்துவதற்கும் இந்த ஆடை குறைப்பு, பொதுவாக பெண்களுடைய இந்த ஆடை முறை ஒருவனை எளிதாக வீழ்த்திவிடும். இந்த அளவிற்கு இருக்கின்ற காரணத்தினால, பெண்களுடைய உடல் அமைப்பு அந்த அளவிற்கு படைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால, இஸ்லாமிய மார்க்கம் இந்த அழகான ஒரு சட்டத்தை, பெண்கள் எவ்வாறு ஆடை அணிய வேண்டும் என்று அழகான முறையிலே சட்டம் சொல்லியிருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், திருமறை குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹன் நபியு, நபியே, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கும், அதாவது லி அஸ்வாஜிக்க வ பனாத்திக்க, உங்களுடைய புதல்விகளாக உங்களுடைய மகள்களுக்கும், வ நிசாயில் மோமினீன, ஈமான் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய ஜில்பாபுகளை, முக்காடுகளை தங்கள் மீது போட்டுக்கொள்ளுமாறு உங்களுடைய மனைவிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கும், அதாவது உங்களுடைய மகள்மார்களுக்கும், அதையும் போன்று மோமினான அனைத்து பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஸாலிக அதுனா ஐ யுரஃப்ன ஃபலா யுதைன், அவர்கள் யாரென அறியப்படுவதற்கும் அவர்கள் தொல்லை தரப்படாமல் இருப்பதற்கும் இதுதான் ஏற்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சட்டத்தை திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம் என்ன? ஈமான் கொண்ட பெண்களாக இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஜில்பாப் என்ற ஒரு ஆடையை அவர்கள் அணிந்து கொள்ள வேண்டும். இது எப்பொழுது என்றால், அந்நிய ஆண்கள் மத்தியிலே அவர்கள் காட்சி தரும் பொழுது, அந்நிய ஆண்கள் முன்னிலையிலே அவர்கள் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் இந்த ஜில்பாபை அணிந்து கொள்ள வேண்டும். ஜில்பாப் என்பது என்னவென்று சொன்னால், அதனுடைய விளக்கம் அகராதியிலே பார்க்கும் பொழுது, அவங்களுடைய தலையிலே முக்காடுகள் வருது, தலையிலே முக்காடுகளை போட்டு அவங்களுடைய உடலை மறைத்துக் கொள்வது, அதாவது முகமும் முன்கையும் தவிர மற்ற பாகங்களை மறைப்பதற்கு பெயர் தான் ஜில்பாப் என்று சொல்வார்கள். ஜில்பாப்னா தலையில் ஒரு முக்காடை போட்டு இப்படி உடலை என்ன செஞ்சுக்கிறது, அப்படி அவங்களுடைய மேல் பகுதியில் அந்த உடலை மறைத்துக் கொள்வது. இந்த ஆடைக்கு பேர் தான் சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஜில்பாப் என்பது முகத்தை மூடுறது நினைக்கிறாங்க. முகத்தை மூடுவதற்கு பேர் ஜில்பாப் இல்லை. ஜில்பாப்னா முகம் தெரியும், அப்போ தலையை மட்டும் நினைச்சிக்கிறாங்க, தலை முக்காடு போட்டுக்கொண்டு உடலை மூடிக்கொள்வார்கள். இதுதான் ஜில்பாப்ங்கிற ஆடை. இதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்குனா, அவர்கள் யாருன்னு அறியப்படுவதற்கும் தொல்லை தரப்படாமல் இருப்பதற்கு இதுதான் ஏற்றது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இந்த ஜில்பாபி அந்த ஆடையை பெண்கள் அணிய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக சொல்கிறது. அப்போ இன்னைக்கு எடுத்துக்கொண்டால் சமுதாயத்தில் இந்த ஆடையை பற்றி தவறான முறையில் சில மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஜில்பாப் என்பதை ஹிஜாபுங்கிற பெயரில் மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஹிஜாபு என்றால் என்ன அர்த்தம் சொன்னால், முழுமையாக மூடுவதற்கு பேர் தான் ஹிஜாப். ஹிஜாபுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், முழுமையாக முகம் அனைத்தையுமே. அதுக்கு என்ன அர்த்தம்னா திரைன்னு அர்த்தம். ஹிஜாப்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு திரை, ஸ்க்ரீன் போடுறோமா இல்லையா, இந்த திரையை அணிவது. இதை எப்படி நினச்சிக்கிறாங்க? ஃபுல்லாக தலையை மூடி, முகத்தை மூடி,
உடல் முழுவதும் மறைச்சிடுறது. இதுக்கு பேர் ஹிஜாப்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து இந்த அடிப்படையில் தான் ஹிஜாப் அணிய வேண்டும், இந்த அடிப்படையில் தான் நீங்கள் உங்களுடைய பெண்கள் ஆடை அணிய வேண்டும் என்று இன்றைய முஸ்லிம்களில் கணிசமான மக்கள் தவறான முறையிலே புரிந்து வைத்திருக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். ஆனால் உண்மையிலே முகத்தை மறைப்பதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால் அந்த வசனத்தில் அவர் சொல்லவே கிடையாது. முகத்தை மறைப்பதை பற்றி முகத்தை மறைக்க கூடாது என்று தான் அந்த வசனம் சொல்லுது. அல்லாஹ்வுடைய வசனம் என்ன சொல்லுது? ذَلِكَ أَدْنَى أَنْ يُعْرَفْنَ فَلَا يُؤْذَيْنَ. இந்த வசனத்துடைய பொருள் என்ன? நீங்கள் யாரென அறியப்பட வேண்டும் என்பதற்காக, நீங்கள் தொல்லை தரப்படாமல் இருப்பதற்காக இந்த ஆடை தான் ஏற்றது என்று அல்லாஹ் சொல்றான். யாரென அறியப்படுவதுனா முகத்தை அப்படி மூடிட்டா யாருன்னு தெரியுமா? முகத்தை ஒருத்தர் மூடிட்டு கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி ஒருத்தர் ஆடை அணிஞ்சிட்டு போகிறாங்க. இதனால வந்து எவ்வளவு விளைவுகள் ஏற்படுது, சமுதாயத்தில் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுது. இந்த மாதிரி முகத்தை மூடுற கலாச்சாரம் கொண்டு வந்ததுனால சில பகுதிகளில் சில ஆண்கள் கூட பெண்களை போன்று இந்த ஹிஜாப் அணிந்து கொண்டு கண்ணை மட்டும் தெரிகிற மாதிரி சில ஆண்கள் கூட சில பகுதிகளில் முஸ்லீம் தெருக்களில் போய் இந்த மாதிரியான சில தவறான வேலைகளில் ஈடுபட்ட சம்பவங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். கடைசியில் கையும் களமாக பிடிக்கப்பட்டு அவர்களை கட்டி வைத்து அடித்த காட்சிகள் எல்லாம் கடந்த காலங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது போன்ற ஆண்கள் பெண்களோடு சர்வ சாதாரணமாக உள்ளே புகக்கூடிய வகையில் இது போன்ற ஆடையை வந்து அவர்களுக்கு ஏற்படுத்துதா இல்லையா? அந்த முகத்தை மடக்கிற கலாச்சாரனால எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆணு கூட பெண்ணை போன்று முழுசாக மறைச்சிக்கிட்டு போகிறதுக்கு இது வழிவகுக்குது. இது அல்லாமல் சில பெண்களை தவறான முறையில் போக வைக்கிறதுக்கு இது வழிவகுக்குது. எப்படி இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சமுதாய சீர்கேடுனால் இன்னைக்கு காதல் என்ற போர்வையிலே எத்தனையோ கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகள், பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவிகள் இன்றைக்கு தவறான முறையிலே பல ஆண்களோடு செல்போன்களிலே இப்படி தவறான பேச்சுக்களை பேசக்கூடிய நிலைமையெல்லாம் பார்க்குறோம். தனிமையிலே இருந்து கொண்டு தன்னந்தனியாக யாருக்கும் தெரியாமல் இப்படி சர்வ சாதாரணமாக ஆபாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு இப்படியான நிலையிலே ஒரு கூட்டம் இருக்கிறது. இது காரணம் என்ன? இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சீர்கேடுகளாக இருக்கக்கூடிய சினிமாக்கள் காட்டக்கூடிய இந்த விதமான மோசமான காட்சிகள், இதை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள் இது போன்ற நிலைக்கு தள்ளப்படக்கூடிய நிலையை பார்க்குறோம். ஆனால் இதனுடைய உச்சகட்டம் எப்படி போயிடுச்சுன்னா, இந்த ஆடை வந்து அவர்களுக்கு ஒரு பலனை அமையுது. எப்படி? இது போன்ற ஒரு அந்நிய ஆடவரை ஒரு அந்நிய ஆணோடு என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஆடையை போட்டுக்கிட்டு தவறான முறையில் போகிறதுக்கு யாருக்கும் தெரியாதுல. போனாங்கன்னா யாரை கண்டுபிடிக்க போகிறா? முழுசாக மூடிட்டோம், இன்னார் வீட்டு பிள்ளை, இன்னாருடைய மக அப்படின்னு யாருக்கு தெரியுமா? இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்தா முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, முஸ்லீம் அல்லாத பெண்கள் இருக்கிறாங்களே, அவங்க சில ஆண்களோடு பைக்கில் என்ன செய்கிறாங்க, ஈசிஆர் பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பைக்கில் அப்படி சிட்டாக பறப்பாங்க, ஒரு மாதிரியாக உட்கார்ந்து கொண்டு. அந்த அளவுக்கு ஒரு சர்வ சாதாரணமாக அந்நிய ஆணோடு உராசி கொண்டு உட்கார்ந்து கொண்டு போகிறார்கள். போவதற்கு எந்த ஆடையை பயன்படுத்துகிறார்கள் என்றால் இந்த ஆடையை பயன்படுத்துகிறாங்க. முழுசாக மூடிக்கொண்டு இப்படி மறைச்சிக்கிட்டு இப்படி போகிறது. ஏன்? இதுதான் சரியான ஏற்றது. தப்பாக போகிறதுக்கு இது ஒரு வழிவகை. யாருக்கு தெரியும்? கண்ணு மட்டும் தானே தெரியுது, யார் விட்டு பிள்ளைன்னு யாருக்கு தெரியும்? அப்போ இப்படிப்பட்ட இஸ்லாத்தில் இல்லாத ஒரு ஆடையை அறிமுகப்படுத்தினதுனால இதை பல பேர் வாய்ப்பாக, யாரெல்லாம் தவறாக நடக்கிறாங்களோ அவங்களும் இதை வாய்ப்பாக பயன்படுத்துறதுக்கு உதவுதா இல்லையா? அதுக்கு காரணம் யார்? இஸ்லாத்தில் இல்லாத இந்த ஆடை அறிமுகப்படுத்தினதுனால தான் காரணம். எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு தந்தை வந்து தன்னுடைய மகளை காலேஜுக்கு கொண்டு வந்து விடுறாரு. அவர் வந்து காலேஜ் வாசலில் கொண்டு வந்து மகளை விட்டுட்டு அவர் என்ன செய்கிறார், ட்ராப் பண்ணிட்டு அதோட போய்கிட்டு இருக்கார். அந்த கேப்புக்குள்ளே இறக்கி விட்டுட்டு இவர் கிளம்பிட்டார். அடுத்த ஸ்பாட்டில் அந்த ஒரு பையன் வர்றான், அதே பெண்ணை ஏற்றுறான். ஏற்றிக்கிட்டு என்ன செய்கிறான், தந்தையே ஓவர்டேக் பண்ணி போகிறான். ஒரு டிராஃபிக்கில் ஒரு சிக்னலில் தந்தை நிற்கிறாருன்னா அது பக்கத்திலே வந்து என்ன செய்கிறான், அவன் நிப்பாட்டுறான் வண்டியை. பெத்த மக பக்கத்தில் இருக்கிறா, அது எவனோ ஒருத்தனோட அது ஃபுல்லாக மூடி உட்காந்துருக்கிறா. பக்கத்தில் தந்தை தான் இருக்கிறாரு, தகப்பன் இருக்கிறாரு. ஆனால் தகப்பனுக்கு மகள்னு தெரியலை. ஏன்? கூட வந்து தகப்பன் இருந்தாலும் சரி, கூட பிறந்த அந்த தன்னுடைய அண்ணன் தம்பி நின்றாலும் சரி, தாய் மாமன் நின்றாலும் சரி, யாருன்னு தெரியாத முழுசால மூடி இருக்கிறோம். யாரோட போனால் யாரும் கண்டுபிடிக்க முடியாத. இது மாதிரி நடக்குதா இல்லையா? நீங்கள் நினச்சிடக்கூடாது எங்கள் பிள்ளைலாம் அப்படி இல்லை, நாங்கள்லாம் வந்து கரெக்டு அப்படின்னு அப்படின்னு தப்பாக நினைக்கக்கூடாது. காரணம் என்ன? எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் நம்ம வந்து இஸ்லாத்தின் அடிப்படையில் நடக்கணுமா இல்லையா? நம்ம பிள்ளை கரெக்டாக இருக்கு, நம்ம பிள்ளை கரெக்டாக இருக்குனாலும் அல்லாஹ் இந்த ஆடையை அனுமதிச்சானா? இந்த இஸ்லாத்தில் இல்லாத ஆடையை நீங்கள் அறிமுகப்படுத்தினதுனால உங்களை பார்த்தானே சில கெட்டவர்கள் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் வந்து அந்த ஆடைகளை இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டீங்கன்னா யாருமே இந்த ஆடை அணியவில்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு தவறான நபர்கள் இதை பயன்படுத்துவாங்களா? சில விபச்சார வழக்கில் பிடிபட்ட நடிகைகள்
அது போன்ற நடிகைகள் கோர்ட்டுக்கு வரும்போது எந்த ஆடையை பயன்படுத்துகிறாங்க? இந்த ஹிஜாப்னு சொல்கிறீங்களே, இந்த ஆடையை தான் முழுசாக மூடிக்கிட்டு வர்றாங்க. எல்லாத்துலேயும் ஓப்பனாக நடித்த ஒரு பொம்பளை அவள் விபச்சார வழக்கில் பிடிபட்டு கோர்ட்டுக்கு வர்றா. அவள் என்ன செய்கிறா? நீங்கள் எதை இஸ்லாமிய ஆடை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதை மூடிக்கிட்டு வர்றா. அப்போ யாருக்கெல்லாம் உதவுதுன்னு பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீங்கள் தான். யார் இந்த ஆடையை அறிமுகப்படுத்தி வச்சாங்களோ அவங்க தானே பொறுப்பு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல பார்க்கணும். யார் முகத்தை மூடி இருக்கிறார்களோ, இது நம்ம ஆரம்பத்தில் என்ன நினைச்சோம்? அது முகத்தை மூட விரும்புவர்கள் மூடிக்கொள்ளலாம், திறந்து இருக்கிறவர்கள் திறந்து கொள்ளலாம், அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வசனத்தை ஆய்வு செஞ்சு பார்த்தா இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம். ஜில்பாபுங்கிற சட்டத்தை அல்லாஹ் இறக்கின காரணமே அவர்கள் யாருன்னு அறியப்படுவதற்கு தான் அல்லாஹ் வசனத்தை இறக்கியிருக்கிறான். இந்த சட்டத்தை இறக்குனது காரணம் என்ன? ஜில்பாபுங்கிற சட்டமே எதுக்காக? நீங்க யாரு, நீங்க எந்த வீட்டு பெண்ணு, வெளியில போகும்போது கூட நீங்க யாருன்னு தெரியணும், யார் வீட்டு எந்த குடும்பத்து பெண்ணுன்னு தெரியணும், யாருடைய மகள்னு தெரியணும். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ أَدْنَىٰ أَن يُعْرَفْنَ فَلَا يُؤْذَيْنَ அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடியதுல ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஒன்று, நீங்கள் யார் என அறியப்படுவதற்காகவும் இந்த சட்டத்தை அருளி இருக்கிறோம். அடுத்து, இந்த ஆடை நீங்கள் அணிவதனால் நீங்கள் மற்ற தப்பான கெட்ட ஆண்களிடத்திலிருந்து எந்த தொல்லையும் உங்களுக்கு வராது, உங்களை தொல்லைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் அல்லாஹ் சொல்றான். அப்ப தொல்லைப்படுத்தப்படாமலும் நீங்கள் யாரென அறியப்படுவதற்காகவும் ஒரு சட்டத்தை அல்லாஹ் இறக்கி கொடுக்கும்போது, நான் யாருன்னு காட்டிக்கிற மாட்டேன், என்ன நான் மறைச்சிக்கிட்டு தான் வெளியே போவேன், என்னை யாருன்னு அடையாளம் பார்த்துடக்கூடாது, முகத்தை கூட திறந்து பார்த்துடக்கூடாது, நான் எங்கே போனாலும் யார் என்னன்னு கேட்டுறக்கூடாது, அப்படிங்கிற அடிப்படையில் ஒருத்தர் இந்த ஆடை அணிந்தால் அவர் தப்பான இடத்துக்கு கூட போக வாய்ப்பளிக்குமா இல்லையா? யாரோட போனாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அனுமதிச்சனால உங்களுக்கு சீர்கேடுகள் நடக்குது. அப்போ இந்த வாசலை முதல்ல அடைக்கணும். அப்போ இது காரணம், இந்த வசனத்தை நாம் என்ன செய்யணும்? செயல் வடிவத்தில் கொண்டு வரணும். யார் என்ன சொல்லட்டுமே, சில பேர் சொல்லலாம், எங்களுக்கு கூச்சமாக இருக்குது, அது அந்நிய ஆண்கள் மத்தியில் எப்படி முகத்தை காட்டுறது, முகத்தை காட்டுறது அது நம்மளை தப்பாக சில வக்கிர புத்தி கொண்ட ஆண்கள் இருக்கத்தானே செய்வார்கள். என்னதான் நல்ல ஆண்கள் இருந்தாலும் கூட ஒரு சபையில் கெட்ட பார்வை கொண்ட அந்த மாதிரியான ஆண்கள் இருக்கத்தானே செய்வார்கள் அப்படின்னு சில பேர் நினைச்சு கொண்டு அதனால் நாங்கள் முகத்தை மூடுகிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக கவனிக்கணும். கெட்ட ஆண்கள் என்பவர்கள் எல்லா இடத்திலும் இருப்பார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த ஆண்களை பற்றி நமக்கு என்ன கவலை? நமக்கு மார்க்கம் என்ன சொல்லுது? நீங்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது அது போன்ற தவறான நபர்கள் இருக்கிறாங்களா? இஸ்லாம் என்ன சொன்னுச்சு? அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? நபியே, மோமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் அவர்கள் தங்களுடைய கற்பை பேணிக் கொள்ளுமாறும் அவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்றானே. நம்ம பார்வை எப்படி இருக்குன்னு நம்ம வெளியில போறோமா? தவறான நபர்கள் நம்மளை பார்க்கும் பொழுது பார்ப்பதாக நமக்கு தெரிந்தால் அதையே நாம ஏறெடுத்து பார்க்க, நம்ம திரும்பி பார்த்தா பிரச்சனை. நம்ம அவர்களை திரும்பி ஒரு லுக்கு விட்டோம்னா அங்கதான் பிரச்சனையே உண்டாகுது. அவன் எதை எதிர்பார்க்கிறான்? நம்மளை பார்க்கணுங்கிறத அங்கங்க நிப்பாங்க சில பேர். அந்த மாதிரி நபர்களுக்கு இடமே கொடுத்துடக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? பார்வைகளை தாழ்த்தணுங்கிறான். பார்வைகளை தாழ்த்திட்டு போய்கிட்டே இருக்கணும். அதனால எல்லா இடத்துலையும் பார்வை தாழ்த்தணும் இஸ்லாம் சொல்லலை. பார்வை தாழ்த்தணும் கீழே குனிஞ்சுக்கிட்டே போய் சோத்துல போய் முட்டிடக்கூடாது. அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வியாபாரத்து கடைக்கு போறீங்க, முகத்தை பார்த்தா வாங்க முடியும். ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறீங்க, டிக்கெட் வாங்குறீங்க, அவன் என்ன செய்ய முடியும்? நான் பார்வை தாழ்த்துறேன்னு கீழே குனிஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். அதை இஸ்லாம் சொல்லலை. எப்பவெல்லாம் நாம் காணக்கூடிய ஒரு காட்சி நம்முடைய உள்ளத்திலே சபலத்தை ஏற்படுத்துகிறதோ அல்லது வேறு ஒருத்தன் நம்மளை பார்க்குற மாதிரி நமக்கு தோணுகிறதோ அந்த போன்ற நேரங்களில் என்ன செய்யக்கூடாது? நம்ம அது போன்ற விஷயங்களை பார்க்கக்கூடாது. நம்மளுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அப்போ இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனையை நம்ம கடைபிடிச்சிட்டோம்னா நம்ம ஏன் அதை பற்றி யோசிக்கிறோம்? எவன் தப்பாக பார்த்தானா அவனுக்கு நம்ம இடமே கொடுக்கலையே, அது ஒரு விஷயம். அடுத்து, நமக்கு மட்டும்தான் கூச்சம் நினைக்கிறோம். நம்ம கூச்சம் நினைக்கிறோம், இதான் கூச்சத்தினுடைய அளவுகோலா? வெக்கப்படுறது ஈமான்ல ஒரு பகுதி, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் வெக்கத்தினுடைய அளவுகோல் முகத்தை மறைக்கிறது தான் வெக்கமா? யாரெல்லாம் முகத்தை மறைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நம்ம கேட்கணும். சஹாபிய பெண்மணிகளாக இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், அவங்க யாரும் முகத்தை மறைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கக்கூடிய சபைக்கு முகத்தை மறைக்காதவர்களாக தான் வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்திய சபைகளில் முகத்தை மறைக்காமல் அந்த ஜில்பாபுங்கிற அந்த ஆடை அணிந்தவர்களாக தான் சஹாபிய பெண்மணிகள் இருந்தார்கள். அப்போ அவங்கெல்லாம் உங்களை விட வெக்கத்தில் குறைந்தவர்களா? யாரெல்லாம் முகத்தை மூடுகிறார்களோ அவர்களை விட வெக்கத்தில் குறைந்தவர்களா அவங்க? நம்மை விட அவங்க எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, இஸ்லாத்துக்காக எவ்வளவு உழைச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களே முகத்தை மறைக்கலையே. அப்போ என்ன காரணம்? அல்லாஹ்வே இதை தடுக்காத போது, அல்லாஹ்வே இதை முகத்தை மறைக்க கூடாது, இதுதான் நீங்கள் யாருன்னு அறியப்படுவதற்குள்ள சட்டம்னு அல்லாஹ் சொல்லும்போது நம்மளா புதுசாக ஒரு சட்டத்தை திணிக்கலாமா?
அப்போ இந்த அடிப்படையில் நம்ம என்ன சொல்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள செய்திகளை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் உரை நிகழ்த்துகிறார்கள். ஆண்கள் பகுதியில் பெருநாள் உரை நிகழ்த்துகிறார்கள். பெண்கள் அந்த திடலில் வந்திருக்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கு என்ன செய்யலை, அவங்களுக்கு விளங்கலை. பெண்கள் பகுதியில் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. அங்கேயும் போய் அவங்களுக்கு செய்தி விளங்காதனால திருப்பி தர்மம் சம்மந்தமாக உரை நிகழ்த்துறாங்க. அப்போ சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பெண்களே, நான் மிஹ்ராஜ் பயணத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் மிஹ்ராஜ் பயணம் போயிருக்கும் போது சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், அங்கே ஏழைகளை அதிகமாக கண்டேன். நரகத்தை எட்டி பார்த்தேன், அங்கே பெண்களைத்தான் அதிகமாக கண்டேன். அதனால் உங்களை தான் நான் அதிகமாக நரகத்தில் பார்த்துருக்கிறதுனால நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு சஹாபிய பெண்மணி எந்திரிச்சு கேள்வி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் பெண்களை அதிகமாக நரகத்தில் பார்த்தீர்கள் என்று சொல்கிறீங்களே, அப்படி நாங்கள் என்ன அப்படி தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி, எதனால் பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போகிறாங்க? பெண்கள் சொர்க்கத்துக்கும் போவாங்க, ஆனால் அதிகமான பெண்கள் நரகத்துக்கு போகிறாங்க, எதனால் போனாங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் 2 காரணம் சொல்கிறாங்க. நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள், அதிகமாக என்ன செய்கிறீங்க, கணவனை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். கணவனை நிராகரிக்கிறாங்கன்னா, கணவன் என்னதான் அவன் உழைச்சி உங்களுக்கு தந்திருந்தாலும் கூட, அவன்கிட்ட பல நன்மைகள் இருந்தும் கூட ஏதேனும் ஒரு குறை அவர்கிட்ட பார்க்கும்போது என்ன செஞ்சிருக்கிறது, உங்கள்கிட்ட நான் என்னத்தை கண்டேன், ஒரு பலனை நான் அனுபவிக்கல, இது போன்ற வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்களே, இது போன்ற வார்த்தைக்காகவும் நரகத்தில் அதிகமான பெண்கள் போகிறாங்க. அதிகமாக சபிக்கிறது, ஏதாவது ஆண்கள் சண்டை போட்டால் என்ன செய்வாங்கன்னா, அடிச்சிருவேன், மிதிச்சிருவேன், இப்படி தான் திட்டுவாங்க. ஒரு பொம்பளை ஒரு பெண்ணுக்கு கோபம் வந்துருச்சுன்னா, ஏதாவது திட்டணும்னா என்ன செய்வாங்க, உடனே சாபம் தான். அடிச்சிருவேன் மிதிச்சிருலாம் பெண்கள் வாயிலேருந்து வராது. உன் தலையில் இடிவில தாலி அறுப்பா, இதில் எங்கள் ஊரில் கழிச்சலாம் ஓவா அப்படிங்குவாங்க. இதை சபிக்கிறது தானே. பெண்கள்கிட்ட அதிகமாக நம்ம பகுதியிலே இருக்குது, நம்ம ஊர்கள்லேயே நம்ம காலத்திலேயே இது இருக்கிறதுனா, இது தொன்று அந்த காலத்திலேயே இது பெண்கள்கிட்ட இருந்திருக்குது. இது சபிக்கிறது என்ன, இந்த மாதிரியான பழக்கத்தை பார்க்குறோம். இதை தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த குணத்தினாலேயே நீங்கள் என்னதான் ஈமானில் இருந்தும் கூட இந்த பாவத்திற்காகவும் அதிகமான பெண்கள் நரகத்துக்கு போகிறாங்க. விளங்குதா? இதை சொல்லும் பொழுது, இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது அந்த சஹாபி எப்படி அறிவிக்கிறாங்கன்னா, அந்த கேள்வி கேட்டாங்கல்ல எந்திரிச்சு, அல்லாஹ்வுடைய ரசூலே, பெண்களையே நீங்கள் அதிகமாக நரகத்தில் கண்டீர்கள் அப்படின்னு நீங்கள் அந்த கேள்வி கேட்டாங்கல்ல, அந்த கேள்வி கேட்ட பெண்ணை பற்றி அவங்க அறிவிக்கிறாங்க, கன்னங்கள் கருத்த பெண்மணி. அவங்க எந்திரிச்சு கேள்வி கேட்டாங்க, கன்னம் கருத்த நிறமுடைய ஒரு பெண்மணி வந்துருச்சு கேள்வி கேட்டாங்கன்னு அந்த ஹதீஸில் வருது. நான் கேட்குறேன், அந்த பெண்ணு முகத்தை மறைச்சிருந்தா அவங்க கண்ணன் கருப்பாக இருந்தது இந்த சகாபிக்கு எப்படி தெரியும்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் இருந்த நரகத்தை பற்றி அந்த கேள்வி கேட்ட அந்த பெண்மணி, அவங்களுக்கு அவங்க முகத்தை மறைக்கல. அப்போ அவங்கள விட உங்களுக்கு நமக்கெல்லாம் இறையச்சம் அதிகமா? அவங்கள விட அவங்க கூச்ச உணர்வு இல்லைங்கிறீங்களா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் சஹாபி பெண்மணிகளை செய்யலையே. இது உதாரணத்துக்கு ஒன்று. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் பார்க்குறோம். எந்த இன்னொன்று பார்த்தோம்னு சொன்னால், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் ஒரு சட்டத்தை கேட்பதற்காக போகிறாங்க. இன்னொரு பெண்மணி அவங்களும் என்ன செய்கிறாங்க, ஒரு சட்டத்தை கேட்பதற்காக இந்த இப்னு மஸ்ஊத் மனைவியோடு அவங்களும் போகிறாங்க. 2 பேரும் போயிருக்கிற நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லி, அவங்க வீட்டுக்கு வெளியில் இருந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இந்த மாதிரி ஒரு சட்டத்தை சொல்லி, என்ன சட்டம், அதாவது ஜக்காத்து, தன்னுடைய ஜக்காத்து தொகையை கணவனுக்கு கொடுக்கலாமா, இந்த சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லும்போது இன்னொரு வார்த்தையை சொல்லி விட்றாங்க. ஆனால் கேட்டுட்டு வாங்க, ஆனால் நான் தான் கேட்டுன்னு நீங்கள் சொல்லிடாதீங்க, நாங்கள் வந்திருக்கிறவங்க நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி இதை சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போய் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் இந்த சட்டத்தை கேட்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில் அளிக்கிறாங்க, அப்படின்னா உனக்கு 2 மடங்கு கூலி கிடைக்கும் அப்படின்ட்டு. இதில் என்ன விஷயம்னா, யார் கேள்வி கேட்டதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இந்த கேள்வி கேட்டது யாருன்னு. அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இன்னார் தான் இந்த கேள்வி கேட்டாங்கன்னு, இன்ன பெண்மணி தான் இந்த கேள்வி கேட்டது. நான் கேட்குறேன், இந்த இப்னு மஸ்ஊதுடைய மனைவிக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அந்நியான் தானே. அப்போ இன்ன பெண்மணி உங்கள் முகத்தை மூடிட்டு வந்திருந்தாங்கன்னா, இன்ன பெண்மணின்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னார் தான் வந்தாங்கன்னு எப்படி ரசூலுல்லாஹ்ட்ட போய் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க? அப்போ யாருன்னு தெரிஞ்சிருக்குது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்வி கேட்ட பெண்மணி யாருன்னு தெரிஞ்சதுனால தான் சொன்னாங்க. யாருன்னு தெரியணும்னா அவங்க முகத்தை மறைச்சிருந்தா தெரிஞ்சிருக்காது. முகத்தை மறைக்கலை, தெளிவாக அந்த ஹதீஸில் நமக்கு என்ன செய்யுது, தெளிவாக சட்டம் தெரிகிறது. இப்போ இது மாதிரி இது ஒன்றும் இல்லை, இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஏராளமான செய்திகளை நம்ம பார்க்கலாம். அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆடை என்பது முகம் முன்கையை தவிர மற்ற அனைத்து என்ன செய்ய இருக்கணும், மூடி இருக்கணும். இது அந்நிய ஆண்கள் மத்தியில் தான் இப்படி வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அதில் நம்ம தகப்பன் முன்னாடியோ
நம்முடைய தாய் மாமா, நம்முடைய தாயோடு கூட பிறந்திருக்கக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, சிறிய தந்தை பெரிய தந்தையாக தந்தையோடு கூட பிறந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க முன்னிலையில், அதே போன்று நம்மளுடைய கூட பிறந்த சகோதரர்கள் இந்த மாதிரியான நபர்கள் முன்னிலையிலாம் நம்ம இந்த ஜில்பாப் அணிய தேவையில்லை. நம்ம அலங்காரங்கள் என்ன செய்யலாம், சர்வசாதாரணமாக வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். அந்நிய ஆண்கள் மத்தியில் வரும்பொழுது மட்டும் இது போன்ற இந்த ஜில்பாபுங்கிற அந்த ஆடையை வந்து அணியுமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை வந்து கட்டளையிடுறான். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆடை முறை. இது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த ஆடையில் இப்போ வந்து பரவலாக வந்து கருப்பு நிறத்தில் தானே புர்கா அணிகிறாங்க, இந்த கருப்பு கலரில் தான் அணியணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இப்படி கிடையாது. கருப்பு நிறத்தில் தான் நீங்கள் அந்த ஜில்பாப் அணியணும், இந்த ஹிஜாப் அந்த புர்காங்கிற ஆடை அணிய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லலை. இஸ்லாம் சொல்கிற அளவுகள் என்ன, நீங்கள் எந்த கலரில் அணிஞ்சிக்கிட்டாலும் சரி, நீங்கள் வந்து அந்த முகத்தையும் முன்கையும் தவிர நீங்கள் கருப்பு கலரில் அணிஞ்சிக்கிட்டாலும் சரி, முழுசாக அந்த மறைச்சிருக்கணும். முகம் முன்கையை தவிர அனைத்து பகுதியும் மூடி இருக்கணும். அது சிவப்பு கலரில் மூடி இருந்தாலும் சரி, வெள்ளை கலரில் மூடி இருந்தாலும் சரி, அது வந்து ஊதா கலரில் மூடி இருந்தாலும் சரி, கருப்பு கலரில் மூடி இருந்தாலும் சரி, ஆகவே எல்லாமே இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஆடை முறையில் வந்துடும். ஆனால் இன்றைக்கி கூட நீங்கள் பார்க்கலாம், இதே வந்து எங்கள் பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகள் இருக்குல்ல, அந்த ஈஸியாக கடலோர பகுதிகள், அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த பெண்கள்லாம் எடுத்துக்கொண்டால் வெள்ளை புடவைகள், வெள்ளை துப்பட்டின்னு சொல்லுவாங்க, அதை தான் என்ன செய்வாங்க, முகம் தெரியும், கை தெரியும், ஆனால் ஃபுல்லாக துப்பட்டி அணிஞ்சிக்கிட்டு போவாங்க. இப்போ அது மாதிரி கொஞ்சம் புர்கா வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அப்போலாம் பார்த்தீங்கன்னா புது பொண்ணாக இருந்தால் கூட அதை அணிஞ்சு தான் வெளியே அனுப்புவாங்க. புது பெண்ணை வந்து மணமகளை கூப்பிட்டு போவாங்கல்ல, அவங்க அந்த கலரு என்ன தான் உள்ள அலங்காரம் போட்டிருந்தாலும் வெளியில் என்ன செஞ்சுருவாங்க, துப்பட்டியை தான் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இதுதான் இஸ்லாம். இது வந்து வெள்ளையில் போடுறது தப்பா, போடலாம். அதே மாதிரி நீங்கள் ராமநாதபுரம் மாவட்ட சைட்லாம் போனீங்கன்னா அங்கே உள்ள பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா சேலை இருக்க, சேலையே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி தலையில் முக்காடு போட்டு அப்படி என்ன செய்வாங்க, ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த மாதிரியான சேலைகளை கை சட்டை கூட இவ்வளோ தூரத்துக்கு போடுவாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க போட்டு அணிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி முஸ்லீம் பெண்கள் என்ன செய்வாங்க, கலர் கலராக சேலை கொடுத்துருப்பாங்க, சிவப்பு கலரு, ஊதா கலரு, இந்த மாதிரியான நிலை. அப்போ அதெல்லாம் வருதா இல்லைன்ற, புர்கா இல்லையே, இஸ்லாமிய ஆடை இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த ஆடை அணிந்தாலும் இஸ்லாத்தின் அளவுகள் என்ன, அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய வரைமுறை அடிப்படையில் அணிஞ்சிருக்கணும். நம்ம உள்ள ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோமா அதுதான் பார்க்கணும். அதை விட கருப்பு கலரில் தான் அணிய வேண்டும் அப்படிங்கிறது வந்து அது வந்து மார்க்கத்தில் இல்லை. அது எதுக்கு கருப்பு கலர் பரவலாக அணிகிறாங்கன்னா, பொதுவாக அதில் சில வசதிகள் பெண்களுக்கு ஏற்படும், சில வசதிக்காக அப்படி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் இஸ்லாத்தில் வந்து என்ன கலர் வேணாலும் நினச்சிக்கலாம், நம்ம வந்து அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய வரைமுறை அடிப்படையில் ஆடை அணிந்து கொள்ளலாம் என்பது தான் இதற்குரிய கேள்விக்கான பதில்.